இங்கே நம்ம ஹீரோ கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லேயே வெளிநாடு போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். அந்த குழந்தை பிறக்கும் போதே பிசிக்கலி சேலஞ்சராக தான் இருக்கும். 11 வருஷம் கழித்து இவர் திரும்ப வராரு. அப்போ அவர் ஒய்ஃபு, இத்தனை வருஷமாக நான் இந்த குழந்தைய வச்சு பார்த்துக்கிட்டேன், இனிமேலும் என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இவரும் அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசலாம், அட்டாச் ஆகலாம் ட்ரை பண்ணும்போது இவரை பார்த்தாலே அந்த குழந்தை வந்து ரொம்ப கத்த ஆரம்பிச்சிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ இவரோட தம்பி பொண்ணு வந்து இந்த மாதிரி அவளை மாதிரி நம்ம நடந்து காமிச்சா அந்த குழந்தை அமைதியாக இருப்பா, சந்தோஷப்படுவான்னு நினச்சிக்கிட்டு அதே மாதிரி நடந்து காமிக்குது. அந்த பொண்ணோட அம்மா வந்து அடித்து அவளை மாதிரி செய்யாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அவர்கிட்ட இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இந்த பொண்ணை எங்கேயாவது விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அந்த பொண்ணு மாதிரி நடந்து காமிக்க ட்ரை பண்ணுறாரு. அப்போ அந்த பொண்ணு கொஞ்சம் சந்தோஷப்படும், அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் குழந்தை ரொம்ப கத்துது, எங்களெல்லாம் வீட்டிலையே இருக்க முடியல, தயவு செஞ்சு நீங்கள் வீட்டை காலி பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அவர் 11 வருஷமாக சம்பாதிச்ச காசை வச்சு யாருமே இல்லாத இடத்துல ஒரு வீடை வாங்கி அந்த பொண்ணோட போய் அங்கே வாழ்ந்துட்டு வராரு. திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா அந்த குழந்தை ஏஜ் அட்டன் பண்ணிடுது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு அம்மாவை வேலைக்கு வைக்கிறாரு. அவங்க யாருமே இல்லாத இடமா இருக்குது, என் வீட்டுக்காரர் என்ன சந்தேகப்படுறாரு, நான் இனிமேல் வேலைக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பொண்ணு, துர்கான்ற பொண்ணு, வீட்டு வேலைக்கு ஆள் கேட்டிருந்தீங்கல்லன்னு சொல்லிட்டு வராங்க. வந்து அவங்களுமே அந்த பொண்ணை வந்து நல்லா பார்த்துக்கிறாங்க, வீட்டு வேலையெல்லாம் செய்கிறாங்க, எல்லாமே செஞ்சிட்ருக்காங்க. கொஞ்ச நாள் கழித்து திடீர்னு அவர்கிட்ட நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து 2 பேரும் கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் போகுது. அப்போ தான் தெரியுது அந்த துர்கா வந்து ஏற்கனவே கல்யாணமான ஒரு பெண் அப்படின்னு. பிரச்சனை வரும்போது தான் தெரியுது அந்த பொண்ணும் அவங்க ஹஸ்பண்டும் இந்த வீட்டை எழுதி வாங்குறதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்கன்னு. நம்ம ஹீரோவும் பெருந்தன்மையாக அந்த வீட்டையும் எழுதி கொடுத்துட்டு அவர் பொண்ணை கூட்டிகிட்டு அந்த ஊரை விட்டே போய்ட்றாரு.